ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவல்யூஷன் பார்ட் 20 தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் போட்டு பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது. வீடியோவை இன்ட்ரோ போட்டு உள்ள போயிடலாமா? இன்றைக்கி வேலையாக என்ன தெரியுமா நண்பர்களே பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, அயன்லாம் நிறையா தேவைப்படுது. அதனால் வந்த வரைக்கும் வந்துட்டோம். இந்த வுட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபரண்ட்டில் போட்டு விட்டு போயிடுவோம். அயனும் நம்ம வர்றதுக்குள்ளே வெந்துடும். அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து ஒரு டைனோசரை டைம் பண்ணலான்னு இருக்கிறேன். அவன் பேர் வந்து கோட்ஸில்னு நினைக்கிறேன். அவனை நம்மளே பார்த்துக்கிட்டிங்கன்னா துரத்தி தான் டைம் பண்ணணும். அவனை துரத்தி தான் டைம் பண்ண முடியும். அது வேறு விஷயம். ஏன்னா அவன் ஒரே இடத்துல நிற்கவும் மாட்டான். அவன் வந்து ஃப்ளையிங் டைனோசருங்கிறதுனால கொஞ்சம் ஹெவி வெயிட்டெல்லாம் அவன் தான் நண்பர்களே. அவனை வச்சு இனி நம்ம தூக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இவனுங்களெல்லாம் வச்சுட்டுங்க பாருங்கள், இந்த வெயிட்டே தாங்க மாட்டேங்கானுங்க. இனி நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே நம்ம செத்து சுண்ணாம்பாயிரும். ஏன்னா அயனில் ஒரு பிக் குல்ஃப்னு ஒரு இது இருக்குது, பர்ஷூட்டு. அதெல்லாம் அன்லாக் பண்ணணும். அதுக்கு முதல்ல லெவலப் ஆகணும். முதல்ல லெவலப்பே ரொம்ப ஸ்லோவாக ஆகிட்டு இருக்கோம். இந்த லெவலில் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பே இல்லை ஆர்க்க முடிக்கிறது. ஓகே, ஆர்க்க முடிவே கிடையாது. எல்லை இல்லா ஒரு கேம் தான். நம்ம எப்படி நமக்கு மனசுக்கு தோணுதோ விளையாடலாம். ஆனால் டஞ்சியோன் எல்லாத்தையும் பாஸ் ஃபைட்டு எல்லாத்தையும் முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்க்க முடித்த மாதிரி கணக்காயிரும். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய எய்மு. ஓகேவா? இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கலாமான்னு பார்ப்போம். முடியாது தான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இப்போ நமக்கு வந்து ஒரு கோட்ஸில் சிக்கினா அவ்வளோதான் நம்ம ஏம் பண்ண போகிறோம். ஏன்டா டேய் ஏன்டா அப்படி படுத்துற? இவன் வேறங்க, நமக்கு கண்ட்ரோல் வேறு சரியாக வந்து தொலைய மாட்டேங்குது. இவன் வேறு படுத்தி தொலைவான். அவனை டார்கெட் கொடுக்கணும். பார்த்துட்டிங்கன்னா இவனை மேலே முதல்ல ஏறி உட்காந்துட்டு அதுக்கடுத்து அந்த சீட் பட்டன் இருக்குது பார்த்துட்டிங்களா, ரைட் சைடில் கீழே நம்மளுடைய இன்வென்ட்ரி அக்சஸ்க்கு மேலே அதில் வந்து பார்த்துட்டிங்களா ஒரு சீட் பட்டன், அதை தொடணும். இவனை டார்கெட் கொடுத்துட்டு தான் தொடணும். அப்போ தான் அவன் வந்து துரத்திட்டு போவான். அடப்பாவி, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற? நம்ம டார்கெட் கொடுக்கறதுக்குள்ளே இப்படி தான் கீழே இறங்கிடுறான் நண்பர்களே. நேரம் நண்பர்களே. ஓகே, டார்கெட் ஆகிட்டு நண்பர்களே, துரத்த ஆரம்பிச்சிட்டான். இனி நம்ம வந்து அவனை டேம் பண்ணுறது தான் மிச்சம். கன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த அம்புலாம் எடுத்துகிட்டு வராங்க. அம்பை எடுத்துகிட்டு வந்தால் கிராஸ்போ எடுத்துகிட்டு வாங்க. கிராஸ்போவில் வந்து டூடுவோடைய அது ஏதோ ஒன்று டூடுன்னு நினைக்கிறேன், அந்த ஹெவியாக இருக்கும் அந்த நார்கோட்டிக்கு, அதை எடுத்துகிட்டு வாங்க. அந்த நார்கோட்டிக் இதுன்னு எனக்கு ஏதோ ஒன்று மறந்துருச்சு எனக்கு. இருந்தாலும் அந்த இது கொண்டு வாங்க. வேறு ஒரு அம்பு இருக்கும், சாதாரண அம்பு கொண்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் நண்பர்களே. அது வந்து நார்கோட்டிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு நண்பர்களே. அது வந்து டாக்ஸிக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று டாக்ஸிக்கோ என்னன்னு நினைக்கிறேன். அந்த நம்மளுடைய ஜெல்லி ஃபிஷ்டேருந்து அடிச்சு எடுப்போம் தெரியுமா, அதெல்லாம் கலந்துருக்கும். ஓகே ரைட்டு, இந்த மேலே கை வச்சிட்டான் நண்பர்களே. ஏன்டாடா டேபிச்சரா, ஏன்டா அவன் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வந்து பறக்கிற ஆள். அதனால் அவனை டேம் பண்ணுறது கஷ்டம்தான். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் பயந்து ரொம்ப தூரம் ஃபாஸ்ட்டாக பறந்துடுவான். அதனால் நம்ம பொறுமையாக விட்டு தான் அவனை அடித்து டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவன் ரொம்ப தள்ளி போயிட்டான்னா அடிக்கிறத நிறுத்திடுங்க தயவு செஞ்சு. அப்படியே மெதுவாக அவன் இல்லைன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா போயிடும். அவன் ரெண்டர் வெளியே போயிடுவான் நம்மளுடைய ஸ்பேனிங் ரேட்லேருந்து. அதனால் கொஞ்சம் அப்படியே மெதுவாக போய் மெதுவாக அடித்து டேம் பண்ண பாருங்கள் தயவு செஞ்சு. இல்லைன்னா வெளியே இவனை வந்து இழக்க வேண்டிய நிலைமை ஆகிவிடும். நம்ம டேபிச்சராவையும் பல டேபிச்சராக ஒரு டேபிச்சராக டேம் பண்ணி அதையும் சாவடிச்சிட்டோம். இந்த டேபிச்சராக வச்சு தான் நண்பர்களை இப்போதைக்கு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரைட் நண்பர்களே, இன்னும் ஒரு 2-3 அடியில் மயக்கம் போட்டுருவான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 இருக்கும்னு நினைக்கிறேன் இவனுடைய டாப்பர் லெவலு. அதனால தான் கொஞ்சம் தாக்கு பிடிக்கான், இல்லைன்னா தாக்கு பிடிச்சிக்கிட மாட்டான். ரைட்டு, டேய் நின்றா. அவ்வளோதான் நண்பர்களே, பக்கத்தில் வந்தாச்சு. எங்கடா இவன் வேறு நண்பர்களே சுற்றிக்கிட்டே இருக்கான், 8 போட்டுக்கிட்டு இருக்கான். லைசன்ஸ் ஒன்றும் கொடுக்கலாடா. என்னடா 8 போட்டுக்கிட்டு இருக்க? பாருங்க நண்பர்களே, இவ்வளோ நேரமாக அடிக்க வேண்டியதாக இருக்குது. டார்பர் ஹெவின்னு நினைக்கிறேன், இவனுக்கு நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இன்னும் ஒரு 2-3 அடியில் எப்படினாலும் மயக்கம் போட்டுருவான். நிறையா ஒரு 20 புல்லட் கூட காலி பண்ணியிருப்பேன் போல நண்பர்களே. இவனை அம்புலாம் கொண்டு வந்தால் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் என்ன நிலைமை ஆகும்னு. அதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்று கொண்டு வாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு கன்று தான். அம்பெல்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா டென்ஷன் ஆகிருக்கீங்க நீங்களே. ஓகே சரி, சீக்கிரம் டைம் ஆகுடா. என்ன சீக்கிரம் அன்கான்ஷியஸ் ஆகி தொலையண்டா, ஏன்டா அப்படி போட்டு படுத்துற? இது வேற இங்கே. ஓகே ரைட்டு நண்பர்களே, ரொம்ப நைஸான வாய்ஸ் எதுவும் பேக்ரவுண்டில் கிடச்சின்னா மன்னிச்சிக்கோங்க. ஒரு ரேடியோ செட் இருக்குது, அதனால தான் ஓவராக வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக வாய்ஸ் இல்லாமல் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? ரைட்டு, இப்போதைக்கு இறங்கிடுவோம் நண்பர்களே. டார்கெட்டு அவ்வளோதான்டா மண்டையா, அவ்வளோதான். நீ வந்து சும்மா இரு. என்னடா அது கீழே விழுந்தாலே. நல்ல வேலை நண்பர்களே, மயக்கம் போட வச்சாச்சு. ஒரு 2 வீடியோவாக ட்ரை பண்ணி பார்த்தேன் இவனை எப்படியாவது துரத்திலாம்.
ஆனால் வாய்ப்பில்ல, முடியலை. ஆனால் இந்த வீடியோவில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடந்திருக்கு. ஓகே, இவனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்மூத்தி பாம் கொடுத்துருவோம். ஸ்மூத்தி பாம் கொடுத்தா சீக்கிரம் டேம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். இவனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மீட்டு தான் தேவைப்படும். நம்ம வேறு மீட்டு வர்ற அவசரத்தில் கொண்டு வரல. ஓகே ரைட். இங்கே நமக்கு எப்படினாலும் நிறைய பலியாடு சுற்றிக்கிட்டு இருக்கான். மனுஷிக்கடா லிஸ்டோசாரஸ்ன்னு நினைக்கிறேன். மனுஷிக்கடா மண்டையா. இவனை வச்சு தான் இப்போதைக்கு மீட்டு கம்மியாக கொடுத்தாலே பரவாயில்ல நண்பர்களே. இவனுக்கு டேம் ஆயிடுவான். இருந்தாலும் கொஞ்சம் நிறையாவே வச்சு விடுவோம். ஏன்னா நம்ம ஸ்மூத்தி பாம் கொடுத்துருக்கிறதுனால டக்குன்னு டேம் ஆயிடுவான். மட்டும் இல்லை நார்கோட்டிங்கு நிறையா கொண்டு வந்திருக்கோம் நண்பர்களே. இவனுக்காகவே எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் நிறையா அனிமல்ஸ்லாம் டேம் பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. ஓகேவா, அதையும் டேம் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய டைனோசர்ஸ்லாம் டேம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம ரெக்ஸ் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே டேம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது ஈஸி மோடுங்கிறதுனால ரெக்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நண்பர்களே. ஓகேவா, ஆனால் ஜிகோண்டோசாரஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இருக்கிறதுலே எது கஷ்டம்னு பார்த்துட்டிங்கன்னா ஜிகா தான் நினைக்கிறேன். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று, நான் டஞ்சியோனில் ஒரு டைனோசர் பார்த்தேன். நம்மளுடைய ஃபஸ்ட்டு மீடியம் டஞ்சியோனில் முடிக்க போகும்போது கடைசி லெவலுலாம் என்னன்னு தெரியல, அவன் வந்து நம்மளை பயங்கரமாக அடித்தான் நண்பர்களே. 3 பேர் வந்தானுங்க. 3 பேருக்கும் 3000 உயிர். அப்போது நம்மளை என்ன போலான்னு பொழந்து எடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கே எப்படி நிலமனா பயங்கரமாக இருக்கானுங்க இப்போ உள்ளவனுங்க எல்லாரும். அவனுங்களுக்கு ஏற்றப்பல நம்மளும் கொஞ்சம் வளரணும் நண்பர்களே. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா வேலைகள்லாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் அந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிற வேலையெல்லாம் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோலையும் அப்கிரேடிங் தான் போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக போனால் தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்கிரேட் ஆகி மேலே வர முடியும். கேவ் டைனோசர் எல்லாத்தையும் டேம் பண்ணால் தான். இன்றைக்கி வந்து நான் இன்னொரு கேவ் டைனோசர் வந்து டேம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகேவா, அதையும் டேம் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு மீட்டை எனக்கு வச்சு விடுவோம் கிடச்ச வரைக்கும். ஓகே, இன்னும் ரொம்ப நேரம் ஆவான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. முடிய போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கேன். ரைட் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பைட்டில் வந்து டேம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். டேம் ஆயிடும்லாடா மண்டையா. நல்லா பெரிய சைஸாக இருக்காம பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்காம பாருங்க. நம்ம டேபிச்சேரோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அடப்பாவி என்றா இவ்வளோ உயிர் குறைஞ்சிருச்சு. நீ டேமானா எனக்கு எதுக்குடா உயிர் குறையுது. ஓகே, இந்த இடத்துல பக்கானதுனால குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இருக்கட்டும். இவனுக்கு நம்ம சேடில் கொண்டு வந்தோம் நண்பர்களே. இந்த சேடிலே 20 kgs. பாவி ஏன்டா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இவனுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் சேடல்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதை அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா எங்கிராம் அதிகமாக தேவைப்படும். இது நம்ம ஒரு அர்ஜென்ட் டிவிஸை போட்டு தள்ளுறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சேடல் வந்து நமக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. இதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போதைக்கு இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம் நண்பர்களே. ரொம்ப லேட்டாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து வீடு ரொம்ப தூரம். அபிஷேலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எண்டில் இருக்குது மேப்பில். நம்மளோடைய வீடு அந்த எண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மெதுவாக கூட்டிகிட்டு போவோம். ஓகேவா, இங்கேருந்து நம்ம டேபிச்சராவையும் பத்திரமா கூப்பிட்டு போகணும். ஓகே நண்பர்களே, கூட்டிகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பெரிய சாப்பிட்டு தான் வயிற்று நரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லை, கையில் ஒரு மீட்டும் இல்லை. இவனை டேம் பண்ணுறதுக்குனே பல நாள் ஸ்கெட்சு போட்டு இவனை தூக்கியிருக்கு. ஓகேவா, இவனை கஷ்டப்பட்டு டேம் பண்ணோம். எல்லா இடத்துலையும் சுற்றி நம்ம கரெக்டாக பார்க்குற நேரம் எதுவுமே சிக்காது நண்பர்களே. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட் நண்பர்களே, இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வேலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இதை செய்யணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி லெதர் நிறையா தேவைப்படுது நண்பர்களே. லெதர் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மீட்டும் நிறையா தேவைப்படுது. ஏன்னா நம்மளுடைய டைனோசர் எல்லாம் பசியும் பட்டினியுமாக கிடைக்கிறது. நம்ம பல நாளாக நம்ம டைனோசரை வந்து பார்க்கவே இல்லை. அதனால் அது ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்குது. சாப்பாடு இல்லாமல் நிறைய டைனோசர்ஸ். மீட் சாப்பிட்ற டைனோசர்லாம் ஒரு இது கூட நம்ம சேடல் கிடையாது. இருக்கிற எல்லா பெரிய டைனோசரோடைய சேடலும் ஒன்றும் கிடையாது. மெக்லோசாரஸும் நான் ஒன்று ஓப்பன் பண்ணேன் பாருங்கள். அதுக்கு பதிலாக அந்த மான் இருக்கும் பாருங்கள், மெக்லோசரஸ், அதோடைய இதை ஓப்பன் பண்ணிட்டேன் தெரியாமல் சேடில். அதுக்கடுத்து இவனும் படுத்து கிடக்குறான் நண்பர்களே பல நாட்களாக. மட்டும் இல்லை, இவன் எந்திரிச்சோம்னா ஸ்லீப்பிங் டெப்த்துன்னு ஏதோ இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆனால் எதுவும் செத்துக்கிட்டு போவானா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேவுக்கு போகிற அளவுக்கு ரெடி ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ராங் கேவ்லாம் ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறேன். அந்த கேவுக்கெலாம் போயிட்டு நம்ம சர்வே பண்ணுற கஷ்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பர்ஷூட் ஆரம்பிச்சு விட்டோம் நண்பர்களே. இந்த பர்ஷூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 250 டூடுஸை கொல்ல சொன்னானுங்க. பெரிய வேலை தான், மண்டை வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடியும்னு நினச்சி நான் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து இந்த ஷார்கோப்பையிலும் சிக்கனான், அவனையும் டேம் பண்ணிடுவோன்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் நமக்கு குடைச்சல் கொடுத்துருக்கான். நம்ம பழைய வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவன் எண்ணிக்கையில் இப்போம்லாம் நிறையா ஸ்பான் ஆகுறான் நண்பர்களே. நான் காமிக்கிறேன். ஏன்னா இவனுங்க தொல்லை அதிகமாகிடுச்சு. இவனுங்க முதுகில் சறுக்குன்னு நான் குதித்து விளையாண்டுட்டு இருந்தேன் நண்பர்களே.
ஏன்னா அவன் முதுகில் ஒரு மாதிரி குதிச்சோம்னா நம்மளை தூக்கி போடுறது. அது நல்லா இருக்குது. இப்போ பாருங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை மூக்கனும் டேம் ஆகிட்டான். அந்த பச்சை மூக்கன் தான் நம்மளுடைய ஃபேமிலியுடைய புது மெம்பர். வாடா தம்பி, ஏய் வாடா, என்னுடைய ஃபேமிலியில் உன்னையும் ஒருத்தன் நான் சேர்த்துக்கிறதே, ஓகேவா? வா வீட்டுக்கு வா சீக்கிரம். இவனை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வரேன் நண்பர்களே. இல்லைன்னா இவன் எங்கேயாவது போய் செத்துக்கித்து போயிட போகிறான். இங்கே டீரெக்ஸ்லாம் சுற்றுற இடம் ஏரியா கொஞ்சம் டேஞ்சரு. அதனால தான் இந்த இடமும் ஆனால் நல்லா இருக்குது நண்பர்களே. வீடு கட்டுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல கூட வீடு கட்டலாம். ஆனால் என்ன, பனிப்பிரதேசம் பக்கம், அதனால் பார்த்துக்கங்க. எவனும் திடீர்னு சேபர் தூத்து கூட குதிச்சு ஓடியாரலாம். அதுக்கடுத்து ரேப்டர் அங்கே ஸ்பான் ஆவானுங்க. அதுக்கடுத்து நம்ம பழைய வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே. இந்த ஏரியாவில் தான் டூடுவை கொண்டுக்கிட்டு அலைஞ்சேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன் நண்பர்களே. எனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு 3 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த டூடுவெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கே கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் ஏன்னா ஒவ்வொரு இடமா தேடி போகிறதுக்குலாம் மண்டை காஞ்சிருது நண்பர்களே. கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரேக் விட்டு தான் இவனை முடிச்சிருக்கேன். இந்த பர்சூட்டை முடிக்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆக்கிட்டாருங்க. எப்புட்றா ஏய் மனசாட்சி இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு 10-15 டூடு மொத்தமாக விட்டிங்கன்னா சந்தோஷப்படுவேன். 1 2ன்னு விட்டுட்டு இருந்தா ஒவ்வொரு இடமா தேடி திடீர்னு பார்த்தா 200 மீட்டர் தள்ளி 200 மீட்டர் தள்ளின்னு போட்டிருக்கானுங்க. மண்டை வலிக்குது நண்பர்களே. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் நண்பர்களே. இன்னும் ஒரு 2-3 டோடோஸை கொன்னா போதும், இந்த பர்சூட் முடிஞ்சிடும். நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ரைட்டு, எங்கடா இருக்கீங்க டோடோஸ் மடையன்களா? வெளியே வாங்கடா. இந்த இங்கே ஒரு டூடு இருக்கான், இவனையும் முடிச்சு விட்ருவோம். என்ன ஆனால் இதில் எனக்கு ஒரு மனசு வருத்தம் என்னென்னா, அந்த அப்பாவி டூடு எதுக்கு கொல்லணும் தான். ஏன்னா அது ஒன்றுமே செய்யாது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. இருக்கிறதுல இந்த மேப்லேயே அப்பாவியான டைனோசர்ஸ்னால் அந்த லிஸ்டோசாரஸும் அதுக்கடுத்து இதுவும் தான். இது கூட திருப்பி அடிக்குங்க. லிஸ்டோசாரஸ்லாம் ரொம்ப அப்பாவி. டூடு கூட திரும்ப அடிக்கும். ஆனால் லிஸ்டோசாரஸ்லாம் ரொம்ப அப்பாவி. அதுக்கடுத்து அந்த மோஸ்டாப்ஸுங்கிற ஒரு இன்னொன்று சின்னதாக இருக்கும், ஒரு குரங்கு மாதிரி, அதுவும் ரொம்ப அப்பாவியான நண்பர்களே. ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்பவே அடிக்க தெரியாது. அது வந்து ரொம்ப மிஷின் மாதிரி தான் நண்பர்களே. நம்மளை பார்த்தோன்னே பயந்து தான் ஓடும், அந்த பயந்து சுபாவம் உள்ளதெல்லாம். ரைட்டு, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிக்க போகிறோம். இன்னும் ஒருத்தனை கொண்டாலே போதும்னு நினைக்கிறேன். டேய் மண்டையா, அவ்வளோதானா? அவ்வளோதான் நினைக்கிறேன் நண்பர்களே. இன்னும் ஒருத்தனா? டேய் எத்தனை வேறாண்டா கொள்ளணும்? ஒருத்தன் நானும் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன்னு பல வேற கொள்ள வைக்கிங்க. இன்னும் எங்கடா இருக்கான்? இன்னும் ஒருத்தனை வேற தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கும் மண்டை காஞ்சிருமே. டேய் எங்கடா இருக்க? டேய் எங்கேடா இருக்கா? நீங்கள் இங்கே தான் நண்பர்களே காமிக்கிது, ஆனால் ஆளை காணும் ஸ்கேனர்லேருந்து. ரைட் நண்பர்களே, ஒரு வழியாக அந்த ஒருவனையும் தேடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இவனும் அடித்தோம்னா நமக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இன்னும் ஒருத்தன் தான். எங்கே இருக்கிறாய்? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நண்பர்களே. இவனையும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பக்கத்தில் உள்ள வந்து நார்த் சென்ட்ரு கேவுன்னு நினைக்கிறேன். இந்த நார்த்து கேவுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று தெரில, மறந்துடுச்சு. நார்த்தா சவுத்தா? ஆமாம் சவுத்துன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. அதனால் இங்கே ஒரு கேவ் இருக்கும். அந்த கேவுக்கு வந்து போய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைனோசரை டேம் பண்ணணும் நண்பர்களே. அதையும் லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம் இப்போதைக்கு, டேம் பண்ண முடியுதா இல்லையான்னு. ஓகேவா? ரைட் நண்பர்களே, இப்போ கேவுக்குள்ளே என்ட்ராயாச்சு. கேவுக்குள்ளே என்ட்ராகி நானும் தூரம் தள்ளி போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் பயங்கரமாக ஸ்டக் ஆகுது கேவுக்குள்ளே என்ட்ரானதுனால. இப்போதைக்கு நம்ம ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்பைடர் பையில தான் தேடிட்டு இருக்கேன். அவன் டேம் பண்ணணும். அவனை டேம் பண்ணால் தான் நம்ம ஸ்ட்ராங் கேவுக்குள்ளே போக முடியும். ஏன்னா ஸ்ட்ராங் கேவுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, கேவ் டைனோசர்ஸ் எந்த டைனோசருமே அட்டாக் பண்ணாது. பட் அங்கே உள்ள எல்லாமே உல்ஃபு எல்லாமே இருக்குது. எட்டிலாம் இருக்கிறான். எட்டினா அந்த பெரிய மலைக்குரங்கு மாதிரி ஒருத்தர் இருக்கான் பார்த்திங்களா, அவன். அதனால் ரொம்ப கஷ்டமான நிலமையில தான் இருக்குது அந்த கேவுக்குள்ளே போகிறதே. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்று போட்டு அடிக்கிறானுங்க. டேய் பொறுமையாக அடிங்கடா. நானும் இவனுக்கு இந்த சாப்பாடு கொடுத்து தான் பார்க்குறேன். அந்த ப்ரோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ராட்டன் ஃப்ளெஷ் கொடுத்தாலே டேம் ஆயிடுவானு. ஐயோ, மைண்ட் கிராஃப்டில் உள்ளது வருது நண்பர்களே. ஸ்பாயில்டு மீட்டுங்க. ஸ்பாயில்டு மீட்டு கொடுத்தாலே டேம் ஆயிடுவானு. ரைட்டு, இப்போதைக்கு இவன் நம்மளை அடிக்கிறான். நான் வந்து முதல்ல வந்து ஒரு செக்கிங்க்கு தான் வந்தேன். ஏன்னா சும்மா வந்தோம்னா டேம் ஆவானா இல்லையான்னு வாய்ப்பில்லை. நம்ம ஒன்று வீட்டுக்கு போய் ஒன்று சின்னதாக ஒன்று செஞ்சுட்டு வரணும் நண்பர்களே. அப்போ தான் இவனெல்லாம் நம்ம டேம் பண்ண முடியும். டேய் இருந்தாலும் பரவாயில்ல நண்பர்களே, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே. நம்ம எப்படி ஈஸியாக டேம் பண்ணிட்டு போக முடியாது எப்படினாலும் ஒரு டைனோசரை. ரைட்டு, அதுக்கு முன்னாடி இவன் ஒருவேளை கேவோ டேமாக இருப்பானா இல்லையானுங்கிறதையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா ஸ்பைடருங்கிற சொல்லியிருக்காரு. வேறு ஏதாவது ஸ்பைடராக இருந்துச்சுன்னா எப்படி, இவன் வேறு அரேனோ வேறு, நான் குழப்பிடுவேன் எப்படின்னாலும் ஏதாவது தப்பாக செய்வேன். ரைட்டு, இவனை வந்து நம்ம அடித்து பார்ப்போம் டார்பர் ஏறுதா இல்லையான்னு. கொஞ்சம் அடிச்சிருக்கோம் நண்பர்களே. இன்னும் எங்கடா இருக்கா? டேய் வேறு நண்பர்களே, ஒரு மாதிரி சுற்றுறான் பாருங்க, எப்படி சுற்றுறான் பாருங்க, நம்மளை சுற்றி அப்படி நம்மளை இறையாக்கிடலான்னு. டேய் நான் என்ன அவ்வளோ டம்மி பீஸாடா? என்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ டம்மி பீஸ் மாதிரியா தெரியுது? டேய் விட மாட்டேன்டா. டேய் இன்னும் பாருங்கடா, நீ இன்னும் நின்று தானே பாரு. எங்கடா போகிறேன்? நிற்க மாட்டேங்கான நண்பர்களே, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான் நம்மளை.
டேய் என்னடா நான் என்ன ஓகே ரைட்டு இன்னும் ஒரே ஒரு அடி அடித்து பார்ப்போம். எப்படினாலும் செத்துருவான்னு நினைக்கிறேன். 88 உயிராயிடுச்சு அதுக்குள்ளே. ஏன்டா டேய் இவ்வளோ அடி வாங்குறியே கருமம், என்னைய விட்டுட்டு போகலாம்லா? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்னையப்பா அடிச்சுக்கிட்டு இருக்க வந்து. அவன் ஏரியாக்குள்ளே வந்துட்டா அவனை அடிக்க தான் செய்வான் எப்படினாலும். ரைட்டு நண்பர்களே, இன்னும் அங்கே வேற கொஞ்சம் ஸ்பைடர்ஸ் நிற்கானுங்க. எப்படினாலும் இவன் டேம் ஆகுற மாதிரி தெரில. நம்ம ஆர்மருக்கே இவன் நம்மளை அடித்தாலும் நம்ம சாக மாட்டோம், அது வேறு விஷயம். ரைட்டு இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் உதவுற மாதிரி தெரில. இருந்தாலும் கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இவனை போட்டு தள்ளிடுவோம் இல்லைனா. ஏன்னா இதுக்கு மேலே அடித்தோம்னா நம்ம அன்கான்ஷியஸ் லெவல் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். டேய் பொறுமையாடுறா, 5 உயிராயிடுச்சு. இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இவன் நமக்கு டேம் ஆவான்னு. செத்து போடா மண்டையா, நமக்கு தேவையில்லை நீ சும்மா இல்லாமல் நம்மளை வந்து அடிச்சுக்கிட்டு. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம் நண்பர்களே. எனக்கு அதான் கடுப்பாக வருது. அங்கேயும் போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நம்ம அர்ஜென்ட் டிவைஸு. ஒரு இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிரும் நண்பர்களே. கூட ஆயிரும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுது. அந்த அளவுக்கு 10 நிமிஷம் ஆகலைன்னா 5 நிமிஷம் ஆயிடுது. அதுவே கடுப்பாக வருது. ஏன்னா இந்த நம்ம அர்ஜென்ட் டிவைஸ் மெதுவாக அப்படி ரெக்கையாட்ட போய் சேர முடியலை. ரைட்டு இன்னும் அவ்வளோதான், டாப்பர் ஏறிடுச்சா. நின்க நண்பர்களே, அடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா. ரைட் நண்பர்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. நான் செய்யணும்னு சொன்னது இதுதான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பேர் வந்து பக் ரிப்ளிகண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதை வந்து போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை பக்கு கடித்தாலும் பக்கு வந்து கடிக்காது. நம்மளை பார்த்தாலே இவனா நம்ம ஆள் மாதிரி இருக்காண்டான்னு இருக்கும். ஆனால் ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா கன்ஃபார்ம் கடிக்கும். கில்லி ஷூட் போடுங்க. கில்லி ஷூட் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. கில்லி ஷூட் போட்டிங்கன்னா உங்களை பக் வந்து ரொம்ப கவனிக்காது ஓகேவா. இந்த பூச்சிகள், அதாவது இந்த புல்மோனோஸ்கார்பியஸ் தெரியுங்களா, அதுக்கடுத்து அரைனோ, அதுக்கடுத்து இன்னும் அரித்தோமெட்டிக்னு ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பூரான் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பெருசாக, அவன் இவங்களாம் அவங்கள கவனிக்க மாட்டான். ஆனால் டைட்டான போவா எனக்கு தெரியல நண்பர்களே. டைட்டான போவா கவனித்தாலும் கவனிக்கலாம். ரைட் நண்பர்களே, கடைசியாக நம்ம ஜோக்கர் ஃபேஸ்லாம் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது. ஜோக்கர் ஆகிட்டோம் நம்ம ஏற்கனவே ஜோக்கர் தான். ரைட்டு இப்போ உள்ளே போவோம் நண்பர்களே. உள்ளே போனோம்னா அவனை டேம் பண்ணாமல் வெளியே வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். நமக்கு அவனுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பற்றாக்குறைக்கு ஒரு ஸ்மூத்தி பாம் வேறு உனக்காக கொண்டு வந்திருக்கேன்டா, வேஸ்ட் ஆக்கிறாத ஓகேவா. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து பக்ரி கிளிக்கெண்ட மேலே தடவிட வேண்டியதான். ஆனால் ரொம்ப பக்கத்தில் போனால் அடி விழுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒயில்ட் டைனோஸ் தானே, அவனுங்க கண்டுபிடிக்காமலாம் இருப்பானுங்க. இவ்வளோ பெரிய உருவம் வருது மண்டகாசம், இவ்வளோ பெருசாக இருக்கான் நம்மளை மாதிரி தான். ஆனால் நான் நினச்சேன் இந்த மேலே பூசிக்கிற மாதிரின்னு. நண்பர்களே, ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது, அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா அடிப்பானுங்க. ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேவா. ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா கஷ்டம். ரைட்டு இவனுங்கெல்லாம் போட்டு தள்ளிடுவோம் நண்பர்களே. ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டு செத்துக்கித்து தொலையக்கூடாது. அப்போலாம் தான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன், திரும்பவும் அன்கான்ஷியஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ரைட்டு வாடா டேய் வாடா. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரௌச் பட்டனையும் காணும். க்ரௌச் பண்ண முடியாதா கேவுக்குள்ளே? இல்லை க்ரௌச் பண்ணால் வந்து கொஞ்சம் மறைஞ்சி போகலாம்ல, அதனால தான் க்ரௌச் பண்ணலாமான்னு பார்த்தேன். அதுவும் இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நம்ம ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு விட்ருந்தாருங்க நண்பர்களே. இப்போ நின்னுங்க நண்பர்களே, ஒரு தனியாக எவனா சிக்காமலா போயிடுவான். இவனை நம்ம டேம் பண்ணி பார்ப்போம். ராட்டன் ஃப்ளஷ் கொடுக்க முடியுதா இல்லையான்னு. கொடுக்க முடியலைன்னா வேண்டாம், வேற ஒருத்தனை டேம் பண்ணிடுவோம் அவ்வளோதானே. இவனுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு நிறையா வேலை இருக்குது, இன்னும் இருக்குது. நிறையா பாலிமர் தேவைப்படுது நண்பர்களே, அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணணும். இவனுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது. டேய் போடா. இன்னும் வேறு ஒருத்தர் நான் வந்து லைட்டாக பார்ப்போம், கடைசியாக ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. ரைட் நண்பர்களே, கடைசியாக பட்கிளிக்கண்ட் முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒருத்தனை கண்டுபிடிச்சாச்சு நண்பர்களே. இவனை டேம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் போயிட்டு ஸ்மூத்தி பாம் முதல்ல கொடுக்கணும். அவன் வந்து டேம் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவான். ரைட் நண்பர்களே, ஒரே பைட்டில் வந்து 80% டேம் ஆகிட்டான். செம லெவல் 15, ஓரளவுக்கு டீசென்ட்டு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 7 லெவல் ப்ளஸ் ஆகுது நண்பர்களே. நம்ம வந்து ஸ்மூத்தி பாம் கொடுத்ததுனால டக்குன்னு டேம் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து டேமிங் எஃபெக்டிவ்னஸ் குறைய பார்த்துட்டிங்கன்னா லெவலும் குறையும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ஸ்மூத்தி பாம் கொடுக்குறது வந்து பெரிய பெரிய டைனோசர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஸ்மூத்தி பாம் கொடுக்கறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரைட் நண்பர்களே, இவனையும் டேம் பண்ணியாச்சு. இவனை அப்படி மெதுவாக வெளியே கூட்டு போகணும். வெளியே கூட்டு போகலான்னா நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க, அது வேறு ஒரு ப்ராப்ளம். நீங்கள் வெளியே கூட்டு போட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா. ஓகே, இவனை வெளியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆனால் இங்கே என்ன கொடுமைனா, நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த கேவுக்கு வரும்போது இந்த அர்ஜென்டிவிஸ் அந்த ஆன்கிலோசாரஸ் வந்து நான் எங்கே நிறுத்தி வச்சுருந்தேன்,
அந்த அயன் மவுண்டனில் நிறுத்தி வச்சிருந்த ஆன்கிலோசாரஸ் இங்கே வந்திருக்கான் பார்த்தீங்களா? இது எப்படின்னு தெரில, எதனால் டெலிபோர்ட் ஆகுதுங்கிறது தெரியல. மறக்காமல் அதுக்கு ஒரு கமெண்ட்டில் மட்டும் இது என்ன, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஒவ்வொரு வாட்டியும் இவனை அங்கே போய் நான் டெலிபோர்ட் பண்ணுறதுக்கே கடுப்பாக வருது. ரைட் நண்பர்களே, இப்போ இவனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. எனக்கு பிடிச்ச சிவப்பு கலர் நண்பர்களே, சிவப்பு கலரில் இருக்கான் நல்லா. ஓகே, இவன் சூப்பராக இருக்கான். ஓரளவுக்கு டீசெண்ட்டு 22வது லெவலில் இருக்கான். இவனுக்கு ஒரு சேடில் மட்டும் செய்யணும். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் செய்யாமலே இருந்தோம். அந்த இதை தான் செய்ய போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தீவு பக்கத்தில் தான் கார்னிவோரஸ் ஐலாண்டும் இருக்குது, நம்ம இருக்கிற இடத்துல தான். அதனால் கார்னிவோரஸ் ஐலாண்டுக்கு போனோம்னா பயங்கரமாக எக்ஸ்பி கொடுன்னு சொன்னார். அதான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படினாலும் நம்ம எதாவது சும்மா தான் வெட்டியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறோம். அதனால் இந்த கார்னிவோரஸ் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகலான்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி இந்த போட்டை ரெடி பண்ண போகிறோம் நண்பர்களே, இந்த ராஃப்ட்டை. ஓகேவா? அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன பில்டிங் மாதிரி கட்ட போகிறோம். இந்த பில்டிங்கில் தான் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும். ஸ்டோனில் தான் நண்பர்களே கட்டணும், வேறு எதுலேயும் கட்டிடாதீங்க. அவனுங்க அடிக்கிற அடிக்கெலாம் தெரிச்சிட்டு போயிடும் பிறகு ஏதாவது இருந்துன்னா. ஓகே, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து இன்னொரு ராஃப்ட்டும் போட்டு விடணும் நண்பர்களே. அது வந்து நல்லா எங்கேயாவது போகிற வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் விளையாடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து ஹார்ட் மோடில் வச்சுருந்தேன். எல்லா டைனோசரும் கிட்டத்தட்ட ஒரு 300 200 லெவல் கிட்ட இருக்கும், கூடயே இருக்கும். அதனால் அந்த டைனோசர்ஸ் கிட்டேருந்துலாம் தப்பிக்கிறது வந்து ரேப்டர்லாம் திடீர்னு வந்துருச்சுன்னா 2000 உயிர் 3000 உயிருக்கு வரும் நண்பர்களே ரேப்டர்ஸ்லாம். அதெல்லாம் அடிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். ரேப்டர்லாம் நம்மளை ஒரு முடுக்குப்பிடி போட்டு முடிச்சு விட்டு போயிடுவான். அதனால் அவனுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காகவே நான் ராஃப்ட்லேயே ஒரு வீடு கட்டியிருந்தேன் நண்பர்களே முன்னாடிலாம். ஆனால் நம்மளால் பேஸ்மெண்ட்லாம் போட முடியாது. நான் சொல்கிறது எப்படின்னா, ரூஃப்னு நினைக்கிறேன். ஆமாம், ரூஃப் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி 4 தூண் போடுவேன் சைடில் ஒரு 4 தூண் போட்டு ரூஃப் எழுப்பிடுவேன். மேலே ஃபுல்லாக ரூஃப் போடுவேன். ஆனால் அந்த மூவிங் ஹவுஸ் வந்து நல்ல ஒரு பிளானாக இருந்துச்சு. எனக்கு அப்போது வந்து எனக்கு எஃபெக்டிவாகவே இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்போவும் டைனோசர்ஸ்ட்டை திக்கிட்டோம்னா செத்து தொலைய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த இடத்துல அப்படி இருக்காது. நம்ம தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டு கூட போய்க்கலாம். ஆனால் அதுலேயும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்துச்சு. எங்கே எப்போ வீடை வச்சுருந்தேங்கிறதையும் மறந்துடுவேன் நண்பர்களே. எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு நம்மளை பாட்டுக்குலாம் நம்ம போயிடுவோமா, எங்கேயாவது ஏதாவது டைனோசர் வந்து நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைனோசர்லாம் நிறுத்தி வைக்கிறது கஷ்டமாக தான் நண்பர்களே இருந்துச்சு. மெதுவாக ரூஃப்லாம் கட்டி நிறுத்துறதுக்கே கஷ்டப்பட்டேன் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இதில் சர்வே பண்ணோம். ஆனால் நான் முழுசாக விளையாடணுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் மைண்டு. எனக்கு டென்ஷன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருப்பேன், யோசிக்க மாட்டேன். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சைட்லலாம் கட்ட வேண்டியது இருக்குது நண்பர்களே. ரூஃப் எல்லாத்தையும் போடணும். இவ்வளோக்கு தான் என்னால் இப்போதைக்கு போட முடியும். இதுக்கு மேலே வேணா அந்த ப்ரோ ஏதாவது பிளான் சொல்லு ப்ரோ, ஏதாவது பிளான் சொன்னனா தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து என்னுடைய மூளைக்கெட்டின ஒரு பிளானை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ரைட்டு, இங்கே ஒரு இடத்துல மட்டும் ரூஃபை காணும். இந்த இடத்துக்கு ஒரு ரூஃபை போட்டு விட்டோன்னு நண்பர்களே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இப்படி தான் நம்ம ராஃப்ட் மூவ் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம் சீக்கிரமே. லூட்டு வேறு கையில் இல்லை, லூட்டை மெதுவாக கலெக்ட் பண்ண வேண்டியதான். இங்கே நின்று சுடணும் நண்பர்களே. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேஸ்மெண்ட் போதும் தான் நினைக்கிறேன். மிச்சப்படி எவனும் வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். எவனும் வந்தால் கஷ்டம்தான். உள்ளே திடீர்னு குதிச்சுக்கிட்டிச்சு தொலைச்சிட்டோம்னா நம்மளுடைய சோழி முடிஞ்சு விட்டுரும். ஆனால் நம்ம இன்னும் இப்படிலாம் சும்மா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. அதுக்கு ஒரு இது இருக்குது நண்பர்களே. ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிட்டேன். உங்களுக்கு கட்டி முடிச்சுட்டே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான் கொஞ்சம். ரைட் நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. என்னால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் போட்டால் போதும். எங்கடா இருக்குது, ரயில்னு நினைக்கிறேன் அது. இன்னும் இந்த கதவை ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நண்பர்களே. இது வழியாக தான் வெளியே போயிட்டு வர முடியும், இல்லைன்னா செத்து தொலைஞ்சிடுவோம். சும்மா வழியே இல்லாமல் அடைச்சி வைக்க முடியும் அதுக்குன்னு. ஓகே, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா இதை போட்டு விட்ருவோம். ரைட்டு, இப்போ வந்து எல்லாம் ரெடி நண்பர்களே. இனி நம்ம வந்து கார்னிவோரஸ் ஐலாண்டுக்கு நான் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கார்னிவோரஸ் ஐலாண்டில் என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகேவா நண்பர்களே? கார்னிவோரஸ் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. பட் கீழே ரொம்ப டேஞ்சர் நண்பர்களே. கீழே இறங்கினோம்னா ஜெல்லி ஃபிஷ் அடிப்பான். அதுக்கடுத்து ஒரு மெக்லடான் வேறு சுற்றிக்கிட்டு இருக்கான். இதில் என்ன பிரச்சனைனா, அங்கேருந்து எவனும் ஓடியாந்து உள்ளே குதிச்சிடக்கூடாதுன்னு தான் எனக்கு பயமாக இருக்குது. ரைட்டு, இப்போதைக்கு சேபர் டூத் வந்தான், மண்டையிலே வச்சு அனுப்பிவிட்டாச்சு. அங்கே பாருங்கள், புல்மோனோ ஸ்கார்பியன் வேறு நம்மளை பார்த்துட்டான். டேய் ஏன்டா நீ வேறு இந்த
தேள் பாய பிள்ளைக்கு நமக்கு வேலையே இல்லை நண்பர்களே. நம்ம எங்கெல்லாம் இருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் ஒரு வேலையாக போச்சு. இந்த கார்னியோரஸ் ஐலாண்டே ஃபுல்லாக டேஞ்சர் தான் நண்பர்களே. இறங்கி மட்டும் உள்ளே போயிடாதீங்க. டீரெக்ஸ்லாம் சுற்றுவான், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து கார்னோ, அர்ஜென்டிவிஸு, ரேப்டர்லாம் எக்கச்சக்கம் சுற்றுவான். அது வரைக்கும் பார்த்துக்கங்க. இந்த ஐலாண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் சைடு நினைக்கிறேன், நார்த்துன்னு நினைக்கிறேன். நார்த்தில் ஒரு எண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா ரேப்டர் சுற்றும், அதை மட்டும் பார்த்துக்கங்க. இல்லைன்னா அடி பொழந்து விட்ருவானுங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அர்ஜென்டிவிஸ்லாம் அங்கே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கேன் நானும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் அர்ஜென்டிவிஸ்லாம் இந்த பம்ப் ஷாட் கன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வீக்காகவும் இருக்குது. பேசாமல் ரைஃபிள் செய்யலான்னு இருக்கேன் நண்பர்களே. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஹெவியான ரைஃபிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதோடைய ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்மளுடைய எந்த டைனோசராலையும் நிற்க முடியாது நண்பர்களே. சட்டுன்னு சுட்டு முடிச்சிடும். அதனால் ரைஃபிள் செய்யலான்னு இருக்கிறேன், ஓகேவா. அடுத்த வீடியோவில் ரைஃபிள் செய்யலான்னு இருக்கேன், ஓகேவா. அதனால் நல்ல ஒரு டேமேஜ் உள்ள ரைஃபிளாக செய்யணும். எனக்கு தெரிஞ்சு நல்ல டேமேஜ் உள்ள ரைஃபிள்ஸ்லாம் நிறையா கொடுத்தவங்க தான் ஞாபகம் இருக்குது. 72வது லெவல் இருக்கும் நண்பர்களே. ஆனால் நம்மளுடைய என்கிராம்ஸ் எல்லாம் நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. இனி தான் மிஷினுக்காக செலவழிக்கணும் ஃபுல்லாகவே. ஆனால் இப்போதைக்கு மிஷின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஃபுல்லாகவே இது தான் கொடுத்து வச்சுருக்காங்க. கேவுக்கு போய் கேவ் ரன்னு, வீக்லி டஞ்சியோன்ஸு, இதை தான். இந்த இடத்த சுற்றிடுவோம் நண்பர்களே. இந்த இடத்துல அப்படியே சுற்றி போனோம்னா தான் நமக்கு ரைட் இருக்கும். ஏன்னா இங்கே ரேப்டர் வேறு நிறையா இருக்கான், இவனுங்கக்கிட்ட சிக்கி செத்து தான் தொலையணும். சேபர் தூத்து நிறையா இருக்கான். இந்த இடத்துல லெவல் கூடும்னு நினைக்கிறேன். இந்த சேபர் தூத்து அடித்தாலே நிறையா லெவல் எக்ஸ்பி கிடைக்கிது. அதுக்கடுத்து இந்த அர்ஜென்டிவிஸ் பாய்ஸ், இந்த அர்ஜென்டிவிஸ் அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான எக்ஸ்பி கிடைக்கிது. இந்த சேபர் டூட்டையும் முடிச்சு விட்ருவோம் நண்பர்களே. சொன்னேன் நான், இந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக கார்னோவும் ரேப்டரும் சுற்றுற இடம். இந்த புல்மனோ ஸ்கார்பியஸ் வேறு, நம்ம எங்கே இருந்தாலும் தேடி வந்து அடிக்கிறது இவன் ஒருத்தர் தான் நண்பர்களே. எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டான். அங்கே ஒரு ரேப்டர் சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிட்டிங்களா. இவனை இங்கேருந்தே அப்படி ஷட்னு லைட்டாக அடித்தோம்னா அங்கே வந்துடும் எப்போனாலும் நம்மளை நோக்கி. டே மண்டையா வாடா, டே வா. அடப்பாவி, ஆல்ஃபா ரேப்டரா, தெரியாமல் எனக்கு மேலே கை வச்சிட்டேன் நண்பர்களே. இது ஆல்ஃபா ரேப்டர்னு தெரியாமல் மேலே கை வச்சிட்டேன். வந்தவன் இவனுக்கு கிட்டத்தட்ட 3000% கிட்ட உயிர் இருக்குது. சரி, நம்ம கையில் வச்சுருக்க கன்னெல்லாம் பயங்கரமானது. தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுலாம் நம்மளை அடிச்சுக்கிட மாட்டான். ரைட்டு, எங்கடா போகிற? என்னை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோடனே போயிட்டான். டேய், உன் கையால் வேறு வந்து இங்கே பாருங்க, அவனுக்கு மண்டையிலே வச்சு விட்டாச்சு நண்பர்களே. ஏன்டா டேய், உன் ஃப்ரெண்டு ஏன்டா இப்படி பண்ணுறான் நண்பர்களே? இன்னும் லைட்டாக அடித்தோம்னா வருவான்னு நினைக்கிறேன். டே இங்கே வாடா, டேய் நல்லா தெளிவாக வெளியே வாடா. இந்த வரான் பாருங்க, குதிச்சு வரான் பாருங்க நம்மளை அடிக்கிறதுக்கு. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. கிட்டத்தட்ட 3000 உயிருக்கு நண்பர்களே. இதெல்லாம் டேம் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆல்ஃபா ரேப்டர். அவ்வளோதான், மண்டையில் வச்சு விட்டாச்சு. நம்மளுடைய ஷார்ட் கன் டேமேஜ் அதிகம், டபுள் ஷார்ட் கன்னு. ரைட்டு, முடிச்சு விட்டாச்சு நண்பர்களே. அவ்வளோதான். இனி நம்ம வந்து பார்த்துட்டிங்களா லைட்டாக திறந்து வெளியே போய் பார்ப்போம், ஓகேவா. ஏன்னா வேறு எவனா இருக்கானா பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரு. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்புறது நம்மளுடைய நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு வேறு எவனும் ஆல்ஃபா கிரியேச்சர்ஸ் இல்லை. ஆல்ஃபா கிரியேச்சர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவனுங்களை அடித்து எக்ஸ்பி பயங்கரமாக கூட்டலாம். ஒரு வாட்டி இறங்கி பார்த்துக்குவோம் நண்பர்களே. எதுக்கும் வேறு ஏதாவது எனி ஆல்ஃபா கிரியேச்சர்ஸ் இங்கே பாருங்கள். ஆல்ஃபா ரேப்டருக்கு படுத்தாடக்காம பாருங்க, அவனே பெருசாக இருப்பானான்னு நினைக்கிறேன். நார்மல் ரேப்டரோட கொஞ்சம் பெருசாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஆல்ஃபா ரேப்டர் வந்து. அர்ஜென்டிவிஸு இங்கே வாடாமண்டையா, உடனே அடித்து கொஞ்சம் எக்ஸ்பி கூப்பிட்டு போகிறேன். ஓகே, இந்த ஏரியாவுக்கு வந்ததில் கொஞ்சோண்டு எக்ஸ்பி கூடியிருக்கு நண்பர்களே. ஒரு 2000 3000 எக்ஸ்பி எனக்கு கூடிருச்சு. பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக கூடியிருக்கு. நிறையா கூடாதுனாலும் ஓகே. இன்னும் நமக்கு வந்து இன்னும் நிறையா எக்ஸ்பி கெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா. எனக்கு நிறையா எக்ஸ்பி தேவைப்படுது. ரைட், அங்கேருந்து ஜெல்லி ஃபிஷ் வரானுங்க. வேறு ஏற முடியல நண்பர்களே நேரம் பார்த்து. இந்த என்ட்ரா பண்ணுறது திடீர்னு ஸ்டக் வேறு ஆகுது. இந்த என்ட்ரா பண்ணுறது அவ்வளோதான் நண்பர்களே. ஜெல்லிக்கிட்ட மாற்றிக்கிட்டோமே, இவனுங்களை போட்டு தள்ளனா தான் உண்டு. இங்கே பாருங்கள், நம்மளை ஸ்டன் பண்ணிட்டான் பாருங்கள். இதுதான் இவனுடைய வேலையை. டேய் செத்து போடாமண்டையா சும்மா வந்து. இதே இது நம்ம மேக்ஸ் லெவல் ஜெல்லி ஃபிஷ்ட்டை மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துக்குள்ள நம்ம செத்து போயிருப்போம், ஓகேவா. அதனால் கொஞ்சம் டேஞ்சரான ஜெல்லி ஃபிஷ்ஷு. நம்மளுடைய தண்ணி பக்கத்தில் கூட போக முடியாது. ஜிடி சாரஸ்லாம் நீங்கள் வந்து டேம் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் மோடில் கஷ்டம். அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்தோம்னா கொஞ்சம் கடுப்பால் போடுவானுங்க, அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா பைக்கை வச்சு இவனுங்களை போட்டு தள்ள வேண்டியதாக இருக்கும். மிச்சப்படி இவனுங்க பக்கத்தில் போகிறதே ரொம்ப டேஞ்சரு. ஓகே, டேய் இங்கே எங்கேடா ஏறுறது? எனக்கு தெரிஞ்சு இங்கூடி ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அடியில் போய் மெதுவாக ஏறுவோம், ஓகேவா. ரைட்டு, ஏறியாச்சு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம போட்டை பார்க்குறதுக்கே. இதில் வேறு ஏதாவது மாடுலேஷன் பண்ணால் எல்லா கிரியேச்சர்ஸையும் ஈஸியாக அடிக்க முடியுமாங்கிறதையும் கமெண்டில் போட்டு போயிருங்க, ஓகேவா. நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன்.
ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஐஹெச் கேமிங்.